ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாட் அ மூமெண்ட். 11 வருஷமா இந்திய அணி ஒவ்வொரு இந்தியர்களும் எதுக்காக போராடினாங்களோ, எதுக்காக முழு மூச்சோட உழைச்சாங்களோ அந்த ஒரு விஷயம் கிடைச்சது. எப்படி அந்த ராத்திரியில இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ அத்தனை பேருக்கும் சந்தோஷமா இருந்ததோ அதே சந்தோஷம் நேற்று 11:45 ஒவ்வொரு இந்தியனும் தூங்கல. தன்னுடைய கோப்பை, தன்னுடைய கனவு, தன்னுடைய டீம் அவங்களுக்காக இறங்கி விளையாடுறாங்க அப்படிங்கிற ஒற்றை உணர்வோட மொத்த நாடும் சரி. பிரார்த்தனையினுடைய பலன் பாருங்களேன். ஒரு சவுத் ஆப்பிரிக்கா கையில இருந்த ஒரு வெற்றி அப்படியே ஒரு நிமிஷத்துல இந்தியா கையில மாறிச்சு. அதுதான் பிரார்த்தனையினுடைய பலம்னு சொல்லுவோம். அந்த ஒரு கனவுக்காக ரோஹித்தும் விராட் கோஹ்லியும் இந்திய அணியும் எவ்வளவு தூரம் அழைச்சிருப்பாங்க. ஹர்திக் பாண்டியா பல விமர்சனங்களை தாண்டி வந்தார். ஆனா இன்னைக்கு தன்னை நிரூபிச்சிருக்காரு. இப்படி மொத்த அணியும் கனவு கண்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த கனவுக்கு அப்புறம் ரோஹித், கோஹ்லி, ஜடேஜா தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அற்புதமான நொடி. அவங்கள மிஸ் பண்றோம். ஆனா இந்தியா ஒரு சகாப்தத்தை நேற்று படைச்சிருக்குங்கிறத மறுக்க முடியாது.